அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முருகப்பெருமானை மனதார நினைத்து தினமும் 108 முறை சொல்லி வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க, கேட்டது கிடைக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு வேண்டுதலை மனதார வேண்டணும், நம்பிக்கையோட வேண்டணும், அதுவும் நம்பி வேண்டணுங்க. நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு வேண்டிட்டு அது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளையே அவங்க சோதிப்பாங்க. எனக்கு நீ இந்த இதை கொடு, இதை நடத்தி கொடு, நான் உனக்கு அப்புறமா என்னோட வேண்டுதலை நான் செய்யறேன். இல்ல என் புள்ள பாஸ் ஆனா நான் உனக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறேன். என் வீட்டுல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தா நான் உனக்கு ஒரு மாலை வாங்கி சாத்துறேன். என் வீட்டுல என் குழந்தைகளுக்கு திருமணமானா நான் ஒரு புடவை வாங்கி சாத்துறேன், பட்டு வாங்கி சாத்துறேன், இது மாதிரி வேல் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலை நம்ம வைப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப புடிவாதமா இருந்துட்டு கடவுள்கிட்ட போட்டி போட்டு வேண்டுவாங்க. எனக்கு இதை மட்டும் நீ நடத்தி கொடுத்துரு, நான் இதை கண்டிப்பா உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு. ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட எதையுமே அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. நம்மளுடைய மன திருப்திக்கு தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலுமே நம்ம வைக்கிறோம். இப்ப கடவுளுக்கு வேண்டிட்டு நம்ம முடி காணிக்கை கொடுக்கறது, இந்த பூமுடி காணிக்கை, அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பால் குடம் எடுக்கிறது, அதே மாதிரி நம்ம இந்த வேல் குத்தி அளவு குத்தி காவடி எடுக்கிறது, இது எல்லாமே நம்மளை வருத்திக்கிட்டு கடவுளை வழிபாடு செய்யறோம். கடவுளா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மள்கிட்ட கேட்கவே கிடையாது. நம்ம மன திருப்திக்கு நம்ம செய்யறோம். அதே போலதாங்க எந்த செயல் செய்தாலும் அதை நம்ம மன திருப்திக்கு முழு நிறைவோட நீங்க செய்யணும். அப்படி செஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முருகப்பெருமான் அதை உங்களுக்கு நல்லதாகவே நிகழ்த்தி கொடுப்பார். ஏன்னா நம்பிக்கை இல்லாம நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, சில பேர் பாத்தீங்கன்னா கோயில்ல போய் தான் நம்ம ஃபுல்லா வழிபாடு செய்யணுமா, இல்ல வீட்டுல வழிபாடு செய்தா பலன் கிடைக்காதா அப்படின்வாங்க. கிடையாதுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க, தவிர்க்க முடியாதவங்க வீட்டுல இருந்தே நீங்க இந்த வழிபாடை செய்யலாம். ஏன்னா தினமும் நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி, பத்தி ஏத்தி, சூடம் சாம்பிராணி காமித்து நம்ம வீட்டு பூஜை அறையில செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பெரிய மன திருப்தி கிடைக்கும். இல்ல இன்னும் சரியா எனக்கு மன திருப்தி ஆகலைன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு அந்த கோயில 3 முறை வலம் வாங்க, மன நிம்மதி கட்டாயமா கிடைக்குங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா ஒரே ஒரு அகல் தீபம் தாங்க. ஏன்னா அவருக்கு நெய் தீபம் ஏத்தி அவரை மனதார உள்ளம் முருகி எவ்வளோ மந்திரங்கள் இருக்கு. ஆனா நீங்க இப்ப நான் சொல்ற வரிகளை மனதார ஏத்து நீங்க அதை பாடலாகவோ இல்ல வரியாகவோ சொன்னாலே போதுங்க, அதி சக்தி வாய்ந்தது. ஏன்னா நம்ம முருகப்பெருமான உள்ள முருகி சந்தோஷமா அழைத்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் தீர்த்து வைப்பாருங்க. இப்ப நான் சொல்றேன், இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததுனால் சந்தோஷம், இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாச்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நிற்க ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் வேல்காக்க ஸ்வாகா அப்படின்றத மட்டும் நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த தீபத்தை ஏத்திட்டு 108 முறை தினமும் நீங்க சொல்லிட்டு வாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது உங்க கண் முன்னாடி தகுடுபொடி ஆகுறத நீங்களே பார்க்கலாங்க. ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் அது 100% வெற்றி தான். கட்டாயமா மனதார வேண்டுத எந்த வேண்டுதலா இருந்தாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.